டே ஒன்னோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் போஸ் நகர் வர்சஸ் கோவில்பட்டி. இந்த மேட்ச் 4 ஓவர் 3 bowler யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மனா ராகேஷ் ரகு ஸ்ட்ரைக்லையும் வெங்கட் நான் ஸ்ட்ரைக்லையும் இருக்க போகிறாரு. போட்டு ஸ்டார்ட் பண்ண ரமேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரமேஷ். செகண்ட் ஒன் ட்ரைவ் மென்ஷன் போயிருக்காரு. கவர் ட்ரைவ். அவங்க ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்கன்னு பார்த்தா குயிக்கராக வந்திருக்காருங்க. 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் லாப்டர் ஷாட் தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் பார் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. அகைன் ஒரு டபுள் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. கிளாசிக்காக இருந்துச்சு. ஒரு இன்சைட் அவுட்டு. சான்ஸ் பார் 6 ரன் நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. டாட் பாலா ஒயிட்டா பண்ண பால் ஒரு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டு டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க வெங்கட். அடுத்த ரன்னுக்கு ரெடி ஆனார். ஆனால் தெளிவான ஃபீல்டிங். அதன் காரணமாக ஒரு ரன். அவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. இன்னொரு பட பாலு வெட்டி தட்டியிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுமா ஃபீல்டர் வந்துடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் ஃபுல் ஷாட் போயிருக்காருங்க. மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் கேட்சா ஆறான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் லாப்டர் ஷாட் தூக்கி விட்டுருக்காரு. லாங் ஆஃபில் ஃபீல்டர் பாலுக்கு ரமேஷ் தெளிவாக நின்னார். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஆறா கேட்சான்னு பார்த்தா சூப்பர்வான ஒரு டேக்கனுங்க. ஃபீல்டர் லயனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காரு. வெங்கட் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் இங்கே மணி ஃபுல் டாஸ் பால் மறித்து அடிச்சிருக்காரு. இதுவும் கேட்சுக்கான சான்ஸாக தாண்டி போயிடுச்சுங்க. 6 போன பால் அம்பேர் அதை செக் பண்ணிட்டு பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. 2 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. 2 ஓவருக்கு 23. தொடர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார் ரமேஷ். அப்படியாக்கா சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு ரன் ஓடுவாங்க அதிகபட்சமாக. செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. கவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே ஃபீல்டர் பாலை விரட்டி போயிட்டார். 2 ரன் ஓடிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா டேக்கணுங்க. நெக்ஸ்ட் பேஸ் போனால் எங்கள் காமு டிஃபென்ஸ் மேட்சர் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. கேப்பில் 1 2 பார்த்தா கீப்பர் விரட்டி போயிருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் லாங் ஆஃபில் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆளே இல்லை. அதை பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு ரகு. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் பவுலர் கைக்கே போயிருக்கு. டாட் பால். 3 ஓவருக்கு 31. எவ்ரி ஓவர் 10 ரன் ரேட் வெரைட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே கோவில்பட்டி. ஃபோர்த் ஓவர் பட எங்கள் பப்ளு. ஃபோர்த் ஓவர் பட பப்ளு ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போதா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப். ஒரு ரன். செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாப்டர் ஷாட் தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா கேட்சா ஆறான்னு பார்த்தா ரமேஷ் நல்லா டேக்கன். ரகு அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்களுக்கு தான் பவுலர் கைக்கே போகும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணில் விக்கெட்டாக மாற்றுறாரா ஸ்லிப் ஆகிட்டாரு. ஒரு நெக்ஸ்ட் ஒன் பிகைந்த ஸ்டம்பில் நல்ல டேக்கனுங்க. கேட்சை பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கோவில்பட்டி. லாஸ்ட் 2 ரூபாய் சுற்றிட்டுக்கான ட்ரை நேருக்கு நேர் பவுலர் கைக்கே போயிருக்கு. நல்ல டேக்கனுங்க. அனதர் ஒன் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே பப்ளு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் இங்கே குமரன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. கீப்பர் கையில் 2 அவுட்டை மாற்றுவார்னு நினைக்கிறாங்க. நல்ல கீப்பிங். துரிதமாக வேலை பார்த்துட்டாரு. ஒரு ரன்னான்னு பார்க்கும்போது விக்கெட்டாக தான் மாறி இருக்கு. 4 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. 35 டார்கெட் ஃப்ரம் போஸ் நகர். 4 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. 35 டார்கெட் ஃப்ரம் போஸ் நகர். 4 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. 34 டார்கெட் ஃப்ரம் போஸ் நகர். மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்ணால் எங்கள் சைக்கிளில் ரமேஷ் நான் சைக்கிளில் தாஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரகு. ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் போயிருக்காரு. தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். ஒரு ரனோட செகண்ட் இன்னிங்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க போஸ் நகர். செகண்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. அம்பேஸ் கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்
பேட்டில் பட்டு வந்திருக்கு. பின்னாடி இருக்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன். 4th ஒன். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ரமேஷ் பேட்டில் இருந்து 6 பார்த்தா 6 போயிருக்குங்க. தேவையான ஒரு 6 அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே சூப்பராக அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். எங்கப்பா இந்த ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். நல்லா ஸ்டாப் ரன். நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் இதுவும் தாண்டுதான்னு பார்த்தா எஸ் பவுண்ட்ரி போயிருக்குங்க. முதல் ஓவர்லேயே ஒரு பவுண்ட்ரி ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க இங்கே போஸ் நகர். 13 ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவர் முடிவில் போஸ் நகர். செகண்ட் ஓவர் போட எங்கள் குமரேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். சிக்கி ஷாட் பிகிங் த ஸ்டம்பில் வெங்கட் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ரன். பாலோட செகண்ட் ஒன். ஸோ ஃபுல் டேஸ் ஃபீல்டை நல்ல டேக்கானுங்க. சரியாக பிடிக்கல, கவரேஜ் ஆகலை. சூப்பர் டேக்கர், நல்ல கேட்ச். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் இங்கே அரவிந்த். 3rd ஒன். கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே மணி ஃபீல்டர். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். கட் பண்ண பார்த்தாரு. லோ கேப்டாக போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு இங்கே. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அகைன் சூப்பரான திருகள். லெக் கட்டர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். சுற்றி திரும்பினாருங்க. பேட்டில் பட்டு வந்துச்சா உடம்புல பட்டு வந்துச்சான்னு பார்த்தா காலில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கோயில்பட்டி ஒத்துமட்ட பிளேஸ் 1க்கு ஒன்றாங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. டாட் பாலை கன்வெர்ட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 12 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். 3rd ஓவர் போட மேட்ச் ஓவர் போட இங்கே மணி முக்கியமான ஓவராக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. தரையை தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்ச ஃபீல்டர். ஒரு ரன். செகண்ட் ஒன். லோ கேப்டாக போட்டிருக்காருங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு டாட் பால் ஃப்ரம் மணி. 10க்கு 18. 3rd ஒன். எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா ஃபீல்டர் வெங்கட் இப்போ தாங்க மாறி நின்னாரு. நல்ல டேக்கன். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் குமார். எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 கேட்சானு பார்த்தா ஃபீல்டர் வெங்கட் அகைன் நல்ல டேக்கன். பேக் டு பேக் 2 விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே போஸ் நகர். நெக்ஸ்ட் ஒன். பவுலர் பிடிக்கிறான்னு பார்த்தா பின்னாடி போயிருக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டர் அங்கே வரட்டி வந்துருக்காங்க. நல்ல ஸ்டாப். அங்கே த்ரோ கரெக்டாக போகலை. போயிருந்தால் ரன் அவுட் ஆகியிருந்திருக்கும். இவனு இருக்கா 7க்கு 17. லாஸ்ட் 1 மோர் பால். முக்கியமான பால். சப்போர்ட் பண்ணி போனார். தெரிஞ்சு போயிருக்கு பாலுக்கு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. ஒரு ரன். சூப்பர்வான ஒரு ஓவர். போன ஓவர் பால் நல்லா பிடிச்சி போட்டிருந்தாரு. அதே மாதிரி இந்த ஓவரை மணி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. 3 ஓவருக்கு 18. ரிமினி இருக்க 6 பாலுக்கு 16 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. தெளிவான மீட் இல்லை. தரையாக போயிருக்கு. 2 ஓடுறாங்களா சிங்கிளான்னு பார்த்தா காமு விரட்டி போனார். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டார். 2 ரன். செகண்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. பின்னாடி இருக்க ஃபீல்டர் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணால் போதுங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதான் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். ரிமினி இருக்க 4க்கு 12. 3rd ஒன். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு வெங்கட். இதுக்கு முன்னாடி 2 கேட்சை பிடிச்ச ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலை. அதன் காரணமாக கம்பர்டபுளாக மாற்றிட்டாங்க. 3க்கு 10. இதே மாதிரி தாங்க போன மேட்ச்லையும் ப்ரெஷராக போச்சு. கார்த்தி ஒரு முக்கியமான 6 அடிச்சிருந்தாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஸ்டாம்ப்லேயே கொண்டு வந்து போட்டிருக்காரு விக்கெட். முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ரிமினி இருக்கா 2க்கு 10. முக்கியமான பந்து. மேட்ச் பால். பேட்டில் பட்டு வந்துச்சு. கேட்சை பிடிக்கலைனாலும் மேட்சை கையில் வச்சுருப்பாங்க. ஒரு ரன். 1க்கு 9. லீகல் டெலிவரி ஏன்னா ஃபார் கோவில் பட்டின்னு சொல்லும் போது நேருக்கு நேர் போயிருக்கு. ஃபீல்டரும் பாலுக்கு போயிட்டாங்க. ரன் ஓடலை. இந்த டாட் பாலோட இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு 2வது அணியாக போல் டிசைடர் மேட்ச்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க இங்கே கோவில்பட்டி. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் போல் டிசைடர் குவார்டர் ஃபைனல் மேட்ச் வல்லத்ராக்கோட்டை வர்சஸ் கோவில்பட்டி. கிட்டத்தட்ட மணி 6 ஆயிடுச்சு. அதன் காரணமாக 3 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. மேபி லைட் ஃபெயிலில் ஆனால் கண்டினியூ மேட்ச் கொடுத்துருக்காங்க. கண்டினியூ மேட்ச் பண்ணால் எங்கள் சைக்கிளில் ராக்கர்ஸ் ரகு, நான் சைக்கிளில் வெங்கட் பசூர் போட்டு சார் பண்ண முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டேஸ் பால். கவர் ட்ரைவுக்கு போயிருக்காரு. அங்கே கார்த்திக் ஃபீல்டர் 1 2 பார்த்தா ஸ்பீக்கராக த்ரோ வாஸ்டாருங்க. நல்ல பேக்கப். ஒரு ரன். செகண்ட் ஒன். ஓடி மேட்ச் வந்த வெங்கட் ஆன் ஸ்ட்ரைக். தரையாக தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். ஒரு ரன். 3rd ஒன். பேட்டில் நிற்கு இருந்துச்சு. முக்கியமான பேட்ஸ்மேன் ரகு அவரோட விக்கெட்டை இங்கே எடுத்திருக்காரு முத்துக்குமார். 1 பேட்ஸ்மேனா எங்கள் மணி சூப்பராக அடிச்சிருக்காங்க. பாயிண்ட் தலைக்கு மேலே பவுண்டரிக்கான சான்ஸாக ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்டரி போயிடுச்சு. மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே மணி. பண்ண பால் ஒரு. நெக்ஸ்ட் ஒன். மறிச்சு அடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் போகலை. முகிலன் இருக்காரு ஃபீல்டர். நல்ல டேக்கங்க. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க கோவில்பட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் காமு ஆன் ஸ்ட்ரைக்.
டிஃபென்ஸ் மேட்சை தட்டி விட்டு ஓடி இருக்காரு. ஒரு ரன். முதல் ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. செகண்ட் ஓவர் படா எங்கள் குமரேசன் ஃபர்ஸ்ட் ஒன். லோ ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பேக்கப். செகண்ட் ஒன். போன பால் ஒரு வைடு. நெக்ஸ்ட் ஒன். பெட்டு தட்டி இருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். போன பாலும் ஒரு வைடு. நெக்ஸ்ட் ஒன். பெட்டு தட்டி இருக்காரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். சுற்றிக்கு திரும்பி அடித்தார். அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் கேட்ச் மிஸ் ஆகிருக்கு. பவுண்ட்ரி போகுதா ஃபீல்டை விரட்டி போகிறாங்களான்னு பார்த்தா இன்னொரு ஃபீல்டர் போயிட்டார். நல்ல ஸ்டாப். இது வரைக்கும் 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். காலில் பட்டிருக்கு. அதிகபட்சம் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த பால் ஒரு ரன். லாஸ்ட் 1 மோர். செகண்ட் ஓவரில் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். நல்ல பேக்கப்புங்க. ஒரு ரன் ஓட்டாங்க. ஒன்று பாலில் ஒய்டு. அது பைஸில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன் ஆடாயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். உடம்புல பட்டிருக்கு. ஒன்று ஓடிடுறாங்களா அங்கே அடித்து பார்க்குறாரான்னு பார்த்தா வெங்கட் போயிட்டாருங்க. ஒரு ரன். இந்த ஒரு ரன்னோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. ஒரு படம் ஒரு யங்ஸ்டர் மதன் ஃபர்ஸ்ட் ஒன். கரெக்டி ஆட பார்த்தாரு. அம்பேஸ் கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன். சூப்பராக அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போகும். குவாலிட்டியான ஒரு பவுண்ட்ரி. எக்ஸ்ட்ரா கவரில் வெங்கட் பேட்டில் இருந்து. தேர்ட் ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சு. அங்கே கீப்பர் பிடிக்கல. ஃபஸ்ட் அட்டம்ல ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில். அங்கே பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் வெங்கட் விக்கெட் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சு. அங்கே பின்னாடி ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். கரெக்டாக பிடிச்சிருக்காரு. ஒரு ரன்னா அங்கே நிற்க வச்சு மாறிடுறாங்களான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டார் காமு. அந்த பேட்ஸ்மேன் தான் விக்கெட்டு. ஃபிஃப்த் ஒன். சுற்றி திரும்பியிருக்காரு. காலில் பட்டிருக்கு. விக்கெட்டானு பார்த்தா அங்கே அடித்து பார்த்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஒவ்வொருத்தரில் போகும். அது 2ஆக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. தெளிவாக பின்னாடி பேக்கப் முத்துக்குமார் வந்திருக்காரு. இந்த பாலில் 2 ரன். லாஸ்ட் 1 மோர் பால். ஃபுல் டாஸ் பால். தெளிவான மீட் இல்லை. பவுலர் புஷ்ஷாரு. அதிகபட்ச சிங்கிளோட இங்கே ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ரன்னோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு இங்கே 28 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. 29 டார்கெட் ஃப்ரம் வல்லத்ராக்கோட்டை. கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த பக்கம் பவுலர்ஸும் நல்லா இருக்காங்க. அந்த பக்கம் பேட்ஸ்மேன்ஸும் நல்லா இருக்காங்க. 3 ஓவர் தான் மேட்ச்சு. 28 அடிச்சிருக்காங்க. 29 பார்க்கலாம் மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஃபஸ்ட் ஓவர் போன மேட்ச்சை நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. பால் அவருக்கு கொடுத்துருக்காங்க. சாரி, பவுலர் நேம் குமரேசன். போன மேட்ச்சை நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. முக்கியமான 2 ஓவர். அதன் காரணமாக அவர் கொடுத்துருக்காங்க. பவுலிங் பேட்ஸ்மேனா எங்கள் வல்லத்ராக்கோட்டை அணிக்காக முத்துக்குமார் அண்ட் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன். அப்படியாக்கா சூப்பர் டெலிவரி. பவுலர் கைக்கே போயிருக்கு. டாட் பால். தேர்ட் ஒன். அகைன் ஒரு லெக் கட்டர். வெள்ளை குத்தி உள்ளே திருப்பி இருக்காரு. கன்ஸ்யூட்டாக 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன். அப்படியாக்கா சூப்பராக போட்டிருக்காரு. அதிகபட்ச சிங்கிளாக தான் இருக்கும். ஒரு ரன். மார்னிங் பேட்ஸ்மேனாக வந்தால் கார்த்தியான் ஸ்ட்ரைக். ஃபிஃப்த் ஒன். மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஆரா கேட்சான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கேட்ச் டாப் ஆகிருக்கு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 1 மோர். சூப்பரான திருக்கல் பண்ணுங்க. இந்த ஓவரில் 4 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 2 ரனுக்கு எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு முதல் ஓவரை எங்கள் குமரேசன். செகண்ட் ஓவர் எங்கள் ராக்கர்ஸ் ரகு. ஃபர்ஸ்ட் ஒன். உடச்சி போட்ட பால் குறுக்க அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தெளிவாக பாலுக்கு நின்னாருங்க முன்னாடியே. அங்கே எக்ஸ்ட்ரா ரன் ஓடுறாங்களா, ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஓட்டாங்க. கம்பர்டபிள் 2. நெக்ஸ்ட் ஒன். உடச்சி போட்ட பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போகவே இல்லை. பவுண்ட்ரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். அப் டு ஏக்கருக்கான ட்ரை. அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும். ஒரு ரன். ஃபோர்த் ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சா விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க. அம்பேர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. அங்கே 2வது ரனுக்கான ட்ரையா ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். அப் டு ஏக்கர். சூப்பரான ஏக்கிங்கில் எடுத்துங்க. அங்கே பின்னாடி ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு வந்திருக்காரு. ஒரு ரன். லாஸ்ட் 1 மோர் பால். முக்கியமான பால். மேட்ச் பால்.
அடிச்சிருக்காரு. பவுண்டரி போயிருமா, கேப்பில் போயிருக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து மணி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பாலை. பவுண்டரி போயிடும் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த பாலில் 2 ரன் எக்ஸலண்ட் ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க மணி. 2 ரன்னர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே லாஸ்ட் ஓவர் போட மணி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வல்லத்தரக்கோட்டை முத்துக்குமார். போன மேட்சுமே இதே மாதிரி குரூஷியலான சுச்சுவேஷன் தான் போயிருந்துச்சு. அந்த மேட்ச்சில் இந்த 2 பேட்ஸ்மேன் உள்ளன்னு தான் மேட்சை முடித்தாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினச்சிருக்காரு. அங்கே மிஸ்ஃபீல்டில் பவுண்ட்ரி போயிடுச்சா, போகலைங்க. ஒரு ரன் தான். செகண்ட் ஒன் 5க்கு 16 அப்படிங்கிற நேரத்தில் இங்கே ஒரு 6 பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க. 6 சூப்பரான ஒரு 6 வல்லத்தரக்கோட்டை கார்த்தி பேட்ல இருந்து வந்திருக்கு. ரிமினிருக்கு 4 பாலுக்கு 10 அடிக்கணும். தடுவோம் கோழிக்கோட்டை உரசி போட்டிருக்காரு. வெரைட்டி ஆடி இருக்காரு. 2 ரனுக்கான ட்ரையா. ஃபீல்டர் குயிக்கராக த்ரோவை இங்கே அடிக்கணும். நிற்க வச்சு மாற பார்ப்பாங்க. அதுதான் நடந்திருக்கு. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். இருக்க 3 பாலுக்கு 9. போன மேட்ச்சு இதே மாதிரி தான் வந்துச்சு. தெளிவான மீட்டு இல்லை. நிற்க வச்சு மாற பார்க்குறாங்களான்னு பார்த்தா அங்கே மாற்றி அடிச்சுட்டாருங்க. விக்கெட் இங்கே பறி போகுது. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். 2 பாலுக்கு 8 அடிக்கணும். போன மேட்ச்சு இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் சூப்பர் ஓவருக்கு மேட்சை எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமான பந்து மேட்ச் பால், ரிசல்ட் பால் அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 5th ஒன் உடச்சி போட்ட பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் பால். பவுண்ட்ரி போகுதா, கவர்ஸில் பால் வேகமாக போய்கிட்டு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. போன மேட்ச் போல் ஏதோ ட்விஸ்ட் பண்ண போகிறாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1க்கு 4. கடைசி ஒரு பாலுக்கு 4. 4 more to win. வல்லத்தரக்கோட்டை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உடச்சி போட்ட பால் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் தப்பு பண்ணாமல் பால் எடுக்கணும். வேகமாக கொடுன்னு வந்துட்டாரு. ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. 2 ரன் ஓடி அதுக்கப்புறம் விக்கெட் ஆனாலுமே இங்கே மேட்சை வின் பண்ணுவாங்க. கோயில்பட்டி அடிச்சிட்டாருங்க ரன் அவுட்டா ரகு. இந்த மேட்ச்சில் ஒரு 2 ரன் வித்தியாசத்தில் இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க. கோவில்பட்டி ஆல்லக்குறம் வல்லத்தரக்கோட்டை. ஸோ கார்த்தி அவரோட ரன் அவுட் இங்கே மேஜர் பிரேக் த்ரூ அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஷிப் ரகு அங்கே போய் கையை கொடுக்குறாரு முத்துக்குமார். எனக்கு இந்த டோர்னமெண்ட்லாம் முதல் அணியாக அங்கே ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க கோவில்பட்டி.